குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 4/4/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 10 நிமிடம். திதி இன்று காலை 10 மணி 9 நிமிடம் வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இரவு 9 மணி 21 நிமிடம் வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் பிற்பகல் 2 மணி 7 நிமிடம் வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 11 மணி வரை வலிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 9 மணி 21 நிமிடம் வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னாலே வாராகி வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்வது இன்றைய நாள் சிறப்பை தரும். அதே போல் சனிக்கிழமைகளில் என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் அங்காரகன் சனி பகவான். மேஷத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம காகத்துக்கு சாப்பாடு கண்டிப்பாக வச்சு ஆகணும். மற்ற நாள் வைக்கிறீங்களோ வைக்கலையோ சனிக்கிழமையில் வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கர்மா அப்படின்றது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனி பகவானுடைய வீடு. 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதாவது அது ஜீவனஸ்தானமும் சொல்லக்கூடியது, தொழில் ஸ்தானமும் சொல்லக்கூடியது. ஆனால் இருந்தாலும் அது கர்மஸ்தானம், சனி பகவானுடைய வீடு அப்படின்றதுனால அது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த கர்மா நிறைய இருக்கும். எவ்வளோதான் அவங்க கர்மான்றது எதனால் வருதுன்னா சூரியன், செவ்வாய், சனி பகவான், இதனால் வரக்கூடியது கர்மா. இந்த கர்மா கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது, கெட்டது தான் அது. இருந்தாலும் கெட்டது மட்டும் அல்லாமல் நல்லது செய்தாலும் அதை நம்ம பின்தொடரும். நல்ல கர்ம வினை பயன்களையும் சேர்த்தே அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து தடைப்பட்டு சில பேருக்கு எல்லாமே வரும். எது செஞ்சாலும் தடை தான் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்ம பலன்தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற பரிகாரம்லாம் நாங்கள் செய்கிறோங்க, நல்லா இருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, விநாயகருக்கு முன்பாக, இது எப்படின்னா இந்த சனிக்கிழமையில் அரசமர வழிபாடு செய்வது மிக நன்மையை தரும். அது சாதாரணமாக சனிக்கிழமையில் போயிட்டு ஒரு 11 தீபம் ஏற்றி 11 சுற்றி வந்தாலே கர்மா தீரும். ஆனால் இந்த முறையை செய்தால் இன்னும் உங்களுக்கு கர்மா தீர்ந்து நல்லது நடக்கும். ஒரு அரச மர இலையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு, இல்லை உங்கள் வீட்டில் செஞ்சாலும் செய்யலாம், இல்லை கோவிலில் அரச மரம் இருந்து அது கீழே விநாயகர் இருந்தால் அங்கேயும் செய்யலாம், தவறு கிடையாது. விநாயகருக்கு முன்பாக ஒரு தாம்பல் தட்டில் அந்த அரச இலையை வச்சுக்கோங்க. இது வீட்டில் கூட செய்யலாம். அரச மர இலைக்கும் மஞ்சள் குங்குமத்தை வைத்து தாம்பலத்தட்டில் அது சுற்றி வாசனை மலர்களை அப்படியே தூவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அகல் விளக்கு வச்சுட்டு மஞ்சள் பஞ்சுத்திரி
இல்லை நீங்களே செஞ்சுக்கலாம். பஞ்சுத்திரி எடுத்து மஞ்சளை நல்லா நனைச்சி காய வச்சு கூட அதில் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றி தூப தீபம் காட்டணும். தீபம் ஏற்றது மட்டுமல்ல, தூப தீபம் காட்டணும். இந்த தூப தீபத்தை காட்டும்போது உங்களுக்கு அந்த கர்மா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை செய்யும்போது உங்களுடைய கர்மா இங்கே விலகுது. அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது அந்த பச்சரிசி மாவு கொஞ்சம், அது கூட நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சோண்டு எள்ளு கலந்துக்குங்க. நிறையெல்லாம் கலக்கக்கூடாது. கலந்துட்டு அதை கொண்டு போய் அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் போட்டுடுங்க. இல்லை விநாயகரை சுற்றி யாருக்கும் தெரியாத அளவுக்கு போடுங்க. ஏன்னா போட்டால் திட்டுவாங்க. அதனால் தெரியாத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்மா விலகி நல்லது கெட்டது எது என்று அறியக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கலப்பான பேச்சுகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுத்த வரவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிலும் உணர்வு பூர்வமாக, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இலக்கியம் சார்ந்த பணிகளில் கற்பனை வளம் மேம்படக்கூடிய ஒரு நாள். மனதில் ஒரு வித்தியாசமான எண்ணங்கள்லாம் ஏற்படும். சிந்தனைகள்லாம் உருவாகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிசயன் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். மனை விற்பனை, அதாவது வீடு மனை இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உறவினர்கள் வருகையால் உற்சாகம் காணப்படுகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான நாளாக இருக்கும். மேன்மையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பாதியில் நின்ற பணிகளில் இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தொழில் தொடர்பான சிந்தனைகளில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு, அதே மாதிரி மகிழ்ச்சி, ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டன் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உற்சாகமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் கல்வி சார்ந்த மாணவர்களுக்கும் இன்றைய நாள் அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில் மனம் ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதுக்கான ஒரு முயற்சிகள் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டன் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபகாரிய தொடர்பான பேச்சு வார்த்தைகள் அத்தனையும் இன்னைக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதைகள்லாம் மேம்படும். பெரியோர்களின் ஆலோசனை உங்கள் மாற்றத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். எதிர்பாராத ஒரு சில புதிய வாய்ப்புகள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வியாபார முதலீடு செய்யும் போது சிந்தித்து கொஞ்சம் முதலீடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாக இன்றைக்கி செயல்படுவார்கள். அதே மாதிரி சகோதரர்களும் இன்றைக்கி உங்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வைங்க. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் பண வரவு, அதே போல் இன்றைக்கி பயணங்களால் அனுகூலமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு இசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு தருணம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பயணங்களால் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விவசாயத்துறையில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த வேலையில் நல்ல ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதை சார்ந்த வேலைகளையும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்லாம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். வேலை மாற்றும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். போட்டி பந்தயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். எதிர்பாராத சிலரின் நட்புகள் நல்ல மாற்றத்தை உருவாக்குகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை இன்னைக்கு தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த ஒரு குழப்பங்களெல்லாம் விலகி நல்ல ஒரு தருணத்தை இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சில உதவிகள்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தருணம், மனதளவில் ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்களும் ஏற்படும். அதே போல் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய மேற்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தையும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாகவும் இருக்கும். எதிர்பாலின மக்களுடன் பொறுமையோடு செயல்படுங்கள். ஒரு பேச்சில் கூட நிதானம் இன்றைக்கி இருக்கணும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையும். பூராடம் நட்சத்திரக்கார் புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையோடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளால் சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். ஆரோக்கிய செயல்களில் மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். ஞாபக மறதி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மறையும். புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழல்லாம் அமையும். எதிர்பாராத தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய வாத திறமைகள் மூலம் இழுபறியான காரியங்களை கூட நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறைகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும், ஆனால் மிதமான வேகத்தில் செல்லுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி பாகப்பிரிவினை தொடர்பான செயல்களில் வேகத்தை விட விவேகம் தேவை. பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு விநாயகரையும் சனி பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு போங்க. 7 நாட்டு சனி வேறு நடக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால சனி பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிசய நாராமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே நீங்களாக போய் பேசுறது செய்யறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.